நடிகர் அஜித்தின் தலப்போல வருமா பாடலை இசையமைத்து பாடியது பெருமையாக இருப்பதாக இசையமைப்பாளர் பரத்வாஜ் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு வந்து நாகரத்னம் அங்காளம்மாள் கல்லூரியுடைய காலேஜ் ஆந்தம் சாங், அதாவது இந்த காலேஜுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு பாடலை வந்து வெளியிட்டிருக்கோம். அந்த பாடலை எழுதியவர் வந்து டாக்டர் வி இறை என்று, இசையமைச்சது நான் தான், பரத்வாஜ். அதாவது அந்த அந்த பாடலுடைய வரிகள் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு விவேகமாக இருக்கிற பாட்டு இசையும் நல்லா அமைஞ்சிருக்கு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சினிமா திரைப்படங்களுக்கு இசையமைத்த பிறகு இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து இசையமைக்கிறது ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக மக்கள் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. வெரி ஹாப்பி. அந்த காலேஜ்க்கு வந்து அடுத்த கச்சேரிக்கு ஆமாம், நிச்சயமாக. அதாவது இறையன்பு சார் வந்து பேசுகிறப்போ சொன்னார், நீங்கள் ஒரு கச்சேரி பண்ணுங்க. நிச்சயமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இப்போ அதிகமாக நான் தான் செஞ்சுட்ருக்கோம். இப்போது இசையமைப்பாளர்கள் எல்லாருமே அந்த வேலை தான் பண்ணிடுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த காலேஜ் ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நான் வந்து இசையமைக்கிறேன். அதாவது மக்களுக்கு வந்து திரைப்பட இசை வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கு. முக்கியமாக என்னோட பல பாடல்கள் பிரபலமாக இருக்கிறதுனால வந்து நிச்சயமாக அந்த இசை நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பெருமையோட சந்தோஷத்தோடு இங்கே வந்து அந்த இசையமைச்சேன். அஜித் அவர்களுக்கு நிறைய படம் இசையமைச்சேன். ஆமாம், அஜித்துக்கு வந்து அதாவது வாழ்க்கையில் வந்து ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு அவர் தெரியும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவருக்கு பல படங்கள் இசையமைச்சிருக்கேன். 6 படங்கள் இசையமைச்சிருக்கேன். எல்லாமே அவர் எல்லா ஒரு ஸ்டேஜஸ்லையும் இசையமைச்சிருக்கேன். அவருக்கு தலை சொல்லுவாங்க, தலை போல வருமா, இந்த மாதிரி படம் நான் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப பெருமையாக சந்தோஷமாகவும் இருக்கு. ஓகே சார், நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர்கள்லாம் நடிக்க வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த ஆசை ஒரு படம் எடுக்க நிறைய வாய்ப்பு வரும் வந்திருக்கு. ஆனால் இன்னும் நான் வந்து அதை எடுத்துக்கல, தெரியல. அதை பற்றி யோசிக்கிறேன். வருங்காலத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பார்க்கலாம்.